கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயம் முடிவடைந்திருக்கிறது. இன்று ஏறக்குறைய 7.5 ஜுசுக்கள் முடிவடைந்திருக்கின்றன. சூரத்துல் மாயிதா முடிக்கப்பட்டு சூரத்துல் அன்ஆம் என்ற சூறாவும் முடிவடைகிறது. சூரத்துல் மாயிதாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், குர்ஆனிலே கடைசியாக அருளப்பட்ட வசனம் சூரத்துல் மாயிதாவிலே 3வது வசனத்தில் இருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நாம் இந்த தீனை சம்பூர்ணமாக்கிவிட்டோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியாமத்தை உங்கள் மீது சம்பூர்ணமாக்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு தீனுல் இஸ்லாம் என்ற இந்த புனிதமான மார்க்கத்தை நான் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்ததாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வசனம் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே கடைசியாக அருளிய திருவசனம். இந்த வசனத்தை சூரா அல் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் அருளப்பட்ட சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த அந்த நாளையில் அரஃபாவுடைய தினத்தில் நபி அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது. இந்த வசனத்தை ஓதி காட்டிய சமயத்தில் ஒரு யூதர் அவர்கள் சொன்னார், இது மாதிரியான ஒரு வசனம் எங்களுடைய தௌராத் கிரந்தத்திலே இருக்குமேயானால் அந்த வசனம் அருளப்பட்ட அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். காரணம் என்ன? நீங்க பின்பற்றுகிற மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல, உயர்ந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்ததாக நான் திருப்திப்படுகிறேன். இது பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ்வினால் சான்று வழங்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவசனம் தான் இந்த வசனம். நம்மெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. இந்த யூதர் இந்த வசனத்தை கேட்டுட்டு, இந்த வசனம் அருளப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளா கொண்டாடி இருப்போம் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ என்ன பெருநாளா கொண்டாடுறது? எங்களுக்கு அன்னைக்கு 2 பெருநாள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அன்றைக்கு 2 பெருநாள். நபி அவர்களுக்கு அருளப்பட்ட சமயத்தில் அந்த நாள் அரஃபாவுடைய நாள், ஹாஜிகளுக்கெல்லாம் அது பெருநாள். நபி அவர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு ஹஜ், வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜி தான் நபி அவர்கள் நிறைவேற்றினாங்க. அந்த ஹஜ்ஜி தான் நபி அவர்களுடைய ஆரம்பமும் முடிவுமான ஹஜ். வேற ஹஜ்ஜி செஞ்சதே இல்லை நபி அவர்கள். நபி அவர்களுடைய கடைசி காலத்துல தான் ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டுச்சு. அதனால நபி அவர்கள் ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க. இந்த நிலையில நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னொரு பெருநாள் எது அப்படின்னா, நபி அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ்ஜி ஒரே ஹஜ்ஜி, அது ஹஜ்ஜுல் அக்பர். ஹஜ்ஜுல் அக்பர்னா என்ன அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அரஃபாவுடைய நாள் வந்தால் அது ஹஜ்ஜுல் அக்பர்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை அன்று அரஃபாவுடைய நாள் வந்தால் அது ஹஜ்ஜுல் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான், அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று வந்த அரஃபாவுடைய நாள். அப்போ வெள்ளிக்கிழமைன்றது திருநாள் தானே, முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது திருநாள். ஹஜ்ஜுல் அக்பராக இருந்த அந்த அரஃபாவுடைய நாளும் ஹாஜிகளுக்கு திருநாள். எனவே அந்த நாள் 2 பெருநாட்களை உடைய நாளாக இருந்தது என்று சீனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட மகத்துவமான திருவசனம் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் மாயிதா.
சூரத்துல் மாயிதாவுல கடந்த வருஷம் நம்ம பேசின ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, அதாவது மாயிதாவை பத்தி பேசணும், உணவு தட்டுங்கிறத பத்தி பேசணும், அதே போல மதுவை பத்தி பேசணும் கடந்த வருஷம். அடுத்து சூரத்துல் அன்ஆம். அன்ஆம் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? கால்நடைகள் அர்த்தம். கிதாபுல தஃசீர்ல எழுதுறாங்க, அன்ஆம் என்பதற்கு கால்நடைகள் என்று பொதுவாக சொல்ல முடியாது. குதிரை இருக்கு, அதே மாதிரி கழுதை இருக்கு, அதே போல அதாவது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. காட்டு வனங்களிலே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கால்நடைகள் தான். ஆனா இங்க சொல்லப்பட்ட கால்நடையின் நோக்கம் என்னன்னு சொன்னா, நமக்கு சாப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 பிராணிகள், ஆடு, மாடு, ஒட்டகம். இதுக்குதான் அன்ஆம் சொல்லணும். அன்ஆம் தான் நிஅமத்துகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்வினால் அருளப்பட்ட உணவு சாப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நிஅமத்தான பிராணிகள் ஆடு, மாடு, ஒட்டகம். ஒருத்தர் 1000 கோழிகளை வாங்கி குர்பானி கொடுக்க முடியுமா? குர்பானி கொடுக்க முடியாது. குர்பானி கொடுக்கிறதுக்கு 3 பிராணிகள் தான் தகுதி வாய்ந்தது, ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடை ஒரு மனிதர் ஒரு பங்காக கொடுக்க வேண்டும். மாடு, ஒட்டகம் 7 பங்குகள் சேர்ந்து கொடுக்கணும் குர்பானி. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்த விதங்கள், வானம் பூமியை படைத்த விதங்கள், கால்நடைகளை படைத்த விதங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள், இதை பற்றியெல்லாம் இந்த வசனத்துல அல்லாஹ், இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. சூரத்துல் அன்ஆமுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு சூரா முழுவதும் ஒரே நேரத்தில் அருளப்பட்ட சூரா சூரத்துல் அன்ஆம். நிறைய சூறாக்கள் இருக்கு அந்த மாதிரி. அதுல நீண்ட நெடிய ஒரு சூறாவாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் அருளப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் அன்ஆம். சூரத்துல் அன்ஆம் அருளப்பட்ட சமயத்தில் வானம் பூமிக்கு மத்தியில் இருந்த இடைவெளிகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு மலக்குமார்களுடைய கூட்டம் அலைமோதிய நிலையில் இந்த சூறா அருளப்பட்டது. அப்படி சூறாவை கொண்டு வந்த அந்த மலக்குமார்கள் அவ்வளவு திரளாக வந்த அந்த மலக்குமார்களுடைய உச்சாரணம் எப்படி இருக்கிறதுனா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. நபி அவர்களிடத்தில் அந்த சூறாவை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் மலக்குமார்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தஸ்பீஹை ரீங்காரித்தவர்களாக அந்த சூறாவை கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறா அருளப்பட்ட சமயத்தில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். அந்த ஒட்டகம் வலு தாங்க முடியாமல் கீழே உட்கார்ந்து ஒட்டக சுமைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். லாரி சுமக்கிற அளவுக்கு பெரிய சுமைகள் சுமக்கும். அந்த ஒட்டகத்துக்கு நபி அவர்களுடைய அந்த வழியின் கனத்தை தாங்க முடியாமல் அந்த ஒட்டகமே கீழே அமர்ந்து விட்டு. வழி சாதாரணமான விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அறிவிச்ச வழி வந்தா மேலும் அப்படி வேர்த்து போயிடும். துர்தா வேர்வை கொட்டும். அவ்வளவு பாரமா இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள் ஆயிஷா உம்மையாருடைய மடியில நபி அவர்கள் படுத்து கிடக்கும் போது வழி வருமா. நபி அவர்களுடைய தலை எந்த அளவுக்கு பாரமா போயிருக்குன்னா, என் தொடையினுடைய எலும்பு முறிஞ்சிருமோ நினைப்பேன், அந்த அளவுக்கு பாரமா முடியும். வழியினுடைய வேகம், வகையினுடைய பாரம், கனம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த ஒட்டகமே கீழே அமர்ந்து விட்டது. சூரத்துல் அன்ஆமுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்துல் அன்ஆம்ல முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு கரண்டா நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை அது என்னன்னு சொன்னா, ஹலால் உணவு. அதாவது முஸ்லிம்களுடைய இந்த பாரம்பரியமான, இந்த பரிசுத்தமான, பாரம்பரியமான, கண்ணியமான இந்த வளர்ச்சி, இந்த பேணுதல், இந்த மக்களை கவரக்கூடிய தன்மை சில பேருக்கு அலர்ஜி ஆகி சொல்லிக்கிறாங்க. என்னதான் சொல்லிட்டாலும் காயப்பட்டாலும் உங்களுக்கு அடங்க மாட்டேங்க. ஒரு சங்கி போய் என்ன செய்யறான், திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறான், உட்கார்ந்து பேசுறான். பேட்டியில பேசும்போது திருப்பரங்குன்றத்துல
முருகனுக்கு என்ன செய்யறாங்க, உங்க சாமிக்கு தானே ஆடு மாடெல்லாம் பலி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிறாரு சொல்றாரு. அப்போ ஆடுகளை பலியிடுறது முட்டாள்தனம், இது இந்துக்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்யறாங்கன்னா, போய் ஒரு முஸ்லீம் ஹோட்டல்ல, ஒரு இந்து ஹோட்டல்ல போய் இருக்காங்க, அசைவ ஹோட்டல்ல போய் இருக்காங்க. ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னா நீ அந்த கொள்கை உறுதியா இருக்கணும்ல, நீ ஆடு சாப்பிடாம இருக்கணும்ல, மாடு சாப்பிடாம இருக்கணும்ல. அசைவ ஹோட்டல்ல போய் இருக்காங்க, உட்கார்ந்து சர்வர் இந்த கறி ஹலால் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்கலாம். ஆமான்னு சொன்ன உடனே இது முஸ்லீம்கள் சாப்பிடுவாங்க, அதனாலதான் ஹலால் செஞ்சிருக்கீங்க. ஆமா, அப்ப இந்துக்கள் எப்படி சாப்பிடுவாங்க கேட்கிறான். இந்துக்கள் எப்படி சாப்பிடுவாங்க கேட்கிறான். இதே ஆளுதான் அங்க உட்காந்துக்கிட்டு ஆடு மாடு பலியிடுறவங்க எல்லாம் முட்டாள், அசைவம் சாப்பிடுறவங்க முட்டாள்னு சொன்னான். இவன் வந்து அசைவத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன் ஹலால் செஞ்ச, நாம இந்து சாப்பிட முடியுமா கேட்கிறான். கொஞ்சமா அறிவு இருக்கா? ஹலால் செஞ்சா சாப்பிடக்கூடாது, நம்ம ஏதோ மந்திரம் ஓடிக்கணும். ஹலால் தான் என்ன, ஒரு ஊசி போடுறதா, என்ன விஷம் ஏற்றுறதா? இது அட கிறுக்குத்தனமான தெரியலையா? இன்றைக்கும் 1000 தடவை நீ ஹலால் வேண்டாம் வேண்டாம் நீ சொன்னாலும் இந்துக்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு ஹலால். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பேர் தெரியாத எத்தனையோ நோய்கள்லாம் வருது. அந்த நோய்கள் பறவை காய்ச்சலா வருது, கால்நடைகள் மூலமா வருது. இந்த நோயெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல ஓடக்கூடிய ரத்தம். நோய் கிருமி தொற்று என்பதே எதுல ஓடும்? ரத்தத்துலதான் ஓடும். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய, சொல்லி இருக்கக்கூடிய அழகான ஒரு அந்த கொள்கை, அந்த அழகான உபதேசம் அது என்னன்னு சொன்னா, கழுத்துல இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்பு இருக்கு பாருங்க, அந்த உயிர் மூச்சு நரம்பு, அதை அறுத்துட்டோம் சொன்னா, ஒரே அறுத்துட்டோம் சொன்னா அதுல இருந்து பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் கை காலு எல்லாத்திலிருந்தும் இருக்கக்கூடிய சொட்டு ரத்தம் இல்லாம அப்படியே வெளியே வந்து எல்லாமே வெளியே வந்து அங்க அதன் மூலமாக ஒரு நோய் தொற்றுவதாக இருந்தாலும் அது வாய்ப்பே இல்லாம போயிடும். நோய் தொற்று ஏற்படுறாங்க, எதுல இருந்து ஏற்படணும்? ரத்தத்துல இருந்து ஏற்படணும். ரத்தத்தை எல்லாம் வெளியாக்கியாச்சு. ஆடு அடுத்து அப்படி போட்ட உடனே அது காலை கையை அசைக்குது பத்தியெல்லாம், அந்த அசைக்கிறதுலேயே எல்லா ரத்தமும் வெளியாகும். ஆனா ஆடு மாடு சாப்பிடக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தலையில பார்த்து படாம அடிக்கிறான். இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நரம்பை கட் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க, இதுல வேதனை குறைவு. ஆனா அவன் செய்யறதுல பயங்கரமான வேதனை. கழுத்தை திருவி சாவடிக்கிறது, தலையில அடிச்சு சாவடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பயங்கரமான வேதனை கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஹலால் செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்ட உணவை சாப்பிடுங்கள், திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்ட உணவை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமாலக்கும் அல்லாஹ் தகுல்லு மிம்மாலம் இருக்கத் மிம்மா ذكر ரசூலுல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்ட அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துருச்சு? சாப்பிடுறது நல்லா அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படிப்பட்ட உணவை சாப்பிடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைவ உணவை சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் ஆர்வம் வைப்பான். அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டா அந்த உணவை சாப்பிடுங்க, பரவாயில்லை, உங்களுக்கு சக்தி. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வதரு வாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, பாவங்களில் உள்ரங்கமான வெளிப்படையான பாவங்களை தவிர்த்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்த வசனத்துல வலா தக்குலு மிம்மாலம் யுஸ்கரி இஸ்முல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்க் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்படாத உணவுகளை சாப்பிடாதீர்கள், அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் இந்த அத்தியாயத்திலேயே வருகிறது. இதுல நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம் என்ன தெரியுமா? வதரு வாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, உள்ரங்கமான வெளிப்படையான 2 விதமான பாவங்களையும் நீங்க தவிர்த்துக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதை இடையில எங்க கொண்டு வர்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நாம சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தை பத்தி பேசிட்டு வரும்போது அல்லாஹ் பேசுறான். கண்ணியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒவ்வொருவருக்கும் வெளிப்படை உள்ரங்கம், வெளிரங்கம் உள்ரங்கம் 2
முகம் இருக்கு. எல்லாரையும் வெளிப்படையில் உள்ள தோற்றத்தை வச்சு மட்டும் நம்பிடக்கூடாது. ரொம்ப சீதேவி, சாலியான மனுஷன், நல்ல மனுஷங்க அவரு. அவன் உள்ள எப்படி இருக்கு யாருக்கா தெரியுமா? உள்ளத்தால் ஏற்படக்கூடிய உணர்வு தான் இபாதத்தின் முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிர்ரு, நன்மை என்பது ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம்தான் நன்மை. தீமை என்பது வல் இஸ்ம், தீமை என்பது என்ன தெரியுமா? மா ஹாக்க ஃபீ சத்ரிக்க, உன்னுடைய உள்ளத்துல எது நெருடலை உருவாக்குகிறதோ அதுதான் தீமை, அதுதான் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப உள்ளத்துல ஏற்படக்கூடிய நெருடல் இதுதான் பாவம். ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் சொன்னா, என்ன இது இப்படி இருக்கு, நம்ம செஞ்சிட்டோமே, யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலனம் உண்டாது பாருங்க, இதுதான் பாவம். நபி அவர்கள் சொன்ன அழகான தீர்ப்பு, நன்மைதான் என்ன யார சொல்லலாம், எதை நீ செய்யறதின் மூலமாக மனசு திருப்தி பெறியோ அது நன்மை. சொல்ல தீமைன்னா என்ன, எதை நீ செய்வதன் மூலமாக உன்னுடைய உள்ளத்துல நெருடல் ஏற்படுதோ அதுதான் தீமை. நீ ஏன் அதற்கு எது நன்மை எது தீமை என்று நீ தீர்ப்பை வழங்கிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு செயலை செய்ய போறோம், வேகமா ஒலு செஞ்சு வந்து 2 ரக்காத் தொழுவ போறோம். 2 ரக்காத் தொழுவ போற நேரத்துல யாராவது இருக்காங்களா இப்படி பாக்குறோமா, கேமரா எதுவும் இருக்கா பாக்குறோமா. ஆனா அதே சமயத்துல ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிற போது என்ன செய்யறோம், ஊத்து பார்த்து எவனாவது வர்றாங்களா, யாராவது பாக்குறாங்களா, கேமரா எதுவும் இருக்கா, இப்ப பண்ணலாம். அப்போ பாவத்துக்கு நன்மைக்கு வித்தியாசம் தெரியல. நன்மையை செய்யும் போது ஸ்ட்ரெயிட்டா வர்றோம், அழகா தைரியமா செய்யறோம், யாரையும் பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஆனா தீமை செய்யும் போது யாராவது இருக்காங்களா சுத்தி முத்தி பார்க்கிறோம், கேமரா இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுதான் தீமை. நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீ எந்த காரியத்தை செய்யும் போது பிறர் பார்த்து விடக் கூடாது என்று நினைக்கிறாயோ அதுதான் தீமை. எவ்வளவு அழகான இலக்கணம் பாருங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஹலால் செய்யப்பட்ட உணவு விஷயத்தை பத்தி பேசிட்டு வரும்போது வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களை விட்டு தவிர்த்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்றானா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். யார் தீமையை செய்கிறார்களோ, தீமைனா என்ன, வெளிரங்கம் உள்ரங்கத்தை பத்தி உள்ள சொல்லிட்டான் மேல. இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம, யார் தீமையை சம்பாதிக்கிறார்களோ, சயுஜ்ஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன், அவர்கள் செய்த அந்த செயலுக்கு பகரமாக நிச்சயம் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, நம்ம மனசுல தவறான எண்ணங்கள் உருவாகுவதனால்தான் தவறு செய்வதற்கு தூண்டுகிறது, உள்ளம் தூண்டுகிறது. தவறுடைய அந்த தேட்டம், அந்த ஊசலாட்டம் ஏற்படுவதனாலதான் தவறு செய்யறோம். அதை பத்தி நம்ம மனசுல உண்டாகவே நினைச்சுக்குங்க, தப்பு பண்ணுவோமா, தப்பு பண்ண மாட்டோம். அப்ப இந்த உள்ளத்துல தவறுகள் உண்டாகிறதுக்கு மெயின் காரணமே உணவுதான். உணவு ஹலாலா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல விஷயங்களுடைய உணர்ச்சி வரும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். விசுவாசிகளே, நீங்கள் நாம் வழங்கிய உணவுகளில் பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போ வணக்கம், நன்றி செலுத்துதல் என்ற உணர்வு எப்ப ஏற்படும் சொன்னா, பரிசுத்தமான உணவின் மூலமாக. தீய உணவின் மூலமாக, கெட்ட உணவின் மூலமாக கெட்ட எண்ணங்கள் உருவாகும். அதனாலதான் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுறது காரணம் தெரியுமா? காரணம் என்னன்னு சொன்னா, எந்த பிராணியை நம்ம சாப்பிடுறோமோ அந்த பிராணியின் உணர்வு நம்முடைய உள்ளத்துல உருவாகும். பன்றி இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக மோசமான சில காம உணர்வுகள் நம்ம மனசுல உண்டாகும், வேற வேற விதமான எண்ணங்கள். அந்த விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுல வேற விதமான நோய்கள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதே மாதிரி மிருகங்கள், காட்டு மிருகங்களை சாப்பிடக்கூடாது வாக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்னா, அந்த கொடூரத்தன்மை நமக்கு வரும், அந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வரும். எந்த மாதிரியான பிராணிகளை சாப்பிடுறோமோ
அந்த பிராணியினுடைய அந்த குணங்கள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும். அதனாலதான் மார்க்கம் என்ன செய்வதுன்னு சொன்னா, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு. இதை சாப்பிடுவதன் மூலமா நன்மை இருக்கு. மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, ஆட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன உறுப்பு நம்ம சாப்பிடுறோமோ அந்தந்த உறுப்புக்கு அது ஆரோக்கியம். மூளை சாப்பிட்டா மூளை நல்லது, மூளைக்கு நல்லது. கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லது, கிட்னி சாப்பிட்டா கிட்னி நல்லது. இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. காரணம் என்ன? இது எந்த பிராணியை சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அந்த பிராணியை சாப்பிடுவதன் மூலம் அந்த பிராணியில் உண்டான உணர்வுகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும். இதுதான் வதரு லாஹிர இஸ்மியோ பாக்கியம். உள்ளுக்குள்ள உருவாகக்கூடிய மறைமுகமான உணர்வுகளை நீ பரிசுத்தப்படுத்தணும் சொன்னா இது மாதிரி ஹலால் செய்யப்பட்ட ஹலாலான உணவு சாப்பிடு என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னா நல்லா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இமாம்கள்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பரிசுத்தம். இமாம்களை பத்தி பேசிய சம்பாதிச்சவங்க இருக்காங்க இந்த காலத்துல. இமாம்களை பத்தி பேசியே சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஆனா இமாம்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட கிதாபுகளை எழுத உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மூல வியாதி, பைல்ஸ், மூல வியாதி, ரத்தம் போய்கிட்டே இருக்கும். போர்வையை விரிச்சு போர்வை எழுதுவாங்க. அவங்களால உட்கார கூட முடியாது. எழுதுவாங்க, என்ன செய்வாங்க, அது போர்வை நடந்துட்டு அடுத்தது மாத்தி உட்கார்ந்து எழுதுவாங்க. ஆனா இத பல பிரதிகள் போட்டு துபாய்க்கு அனுப்பி, சவுதிக்கு அனுப்பி, அமெரிக்காவுக்கு அனுப்பி, லண்டனுக்கு அனுப்பி பல பிரதிகளுக்கு அங்கிருந்தெல்லாம் வசூல் பெரிய மாளிகை எழுப்பினாங்க. சரித்திரம் இருக்கா? வரலாறு இருக்கா? கையால எழுதி மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் அந்த தியாகிகள், தன்னையே தியாகம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் எல்லாம் நினைத்திருந்தால் பெரும் பெரும் மன்னர்களுக்கு மத்தியிலே பெரும் நீதிபதிகளாக அவர்களால் வாழ்ந்திருக்க முடியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதிபதியா ஆகும்னு மன்சூர் என்ற கலீஃபா சொன்னதை மறுத்தாங்க. நீங்க தகுதி வாய்ந்த ஒரு காதி, உங்களுக்கு முஃப்தியா இருக்கக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த தகுதி இல்லை. உடனே மன்சூர் என்ற கலீஃபா சொன்னா, நீ பொய் சொல்லுகிறீர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பொய் சொல்றவரெல்லாம் ஜட்ஜியா இருக்க முடியாது, பொய் சொல்றவரெல்லாம் ஜட்ஜியா ஆக முடியாது. நான் பொய் சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க, என்னை ஜட்ஜியா வைக்காதீங்க, நீதிபதி ஆக்காதீங்க, அது சரியில்லை அப்படின்ட்டாங்க. என்ன செஞ்சாரு தெரியுமா? நேரடியா கொலை செஞ்சா பெரிய பிரச்சனையா போயின்னு சொல்லிட்டு ஜெயில அடைச்சி ஸ்லோ பாய்சன், ஜெயில இருந்துகிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்திய பெரும் தியாகி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. இதுதான் இமாம் ஷாஃபி அவர்கள் இப்படி ஒரு தியாகம் என்றால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஒரு தியாகம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்த காலத்துலதான் குர்ஆன் படைக்கப்பட்டதுங்கிற ஒரு வாதம் இருந்துச்சு. இது சொன்னவன் யார் தெரியுமா? முஸ்லிம் அரசர்கள். அவனே சொன்னான். நம்ம கொள்கை தெரியுமா? அல்லாஹ் எப்படி கதீமானவன், அவன் படைக்கப்பட்டவன் அல்லையே, படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்த படைப்பாளன். அதே போல அவனுடைய கலாமும் படைக்கப்பட்டது அல்ல. படைக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அதுக்கு முடிவு ஒன்றும் இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முடிவு இருக்கா? இல்லை. ஆனால் படைக்கப்பட்டது ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த நாட்டினுடைய கலீஃபாக்களே அதுக்கு அந்த வாதத்தை புரிஞ்சாங்க. அதுக்கு மாற்றமா மிகப்பெரிய புரட்சி செய்தவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை சாட்டையால் அடித்தார்கள். பல வருடங்களா அவங்க மேல சட்டையே போட முடியல. அப்படி ஒரு தியாகம். அவங்க நினைச்சிருந்தா அந்த மன்னத்தை ஒண்ணுமே எதிர்ப்பே தெரிவிக்காம ஒரு மூலையில இருந்தாலே போதும், நல்ல வசதிகள் கொட்டிடும். இன்னைக்கு அப்படித்தான் சம்பாத்தியமே அப்படித்தான். கண்ணியமானவர்களே, ஆக இந்த இமாம்கள் செய்த தியாகத்தை போன்று நாம் யாரும் செய்ய முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு வர்றாங்க, பார்க்கறதுக்காக வர்றாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்டப்படலான ஏற்பாடு, ஏழைகள் தான் அவங்கெல்லாம், தண்டப்படலான ஏற்பாடு. மகள்கிட்ட சொல்றாங்க, 2 மகள்கிட்டையும் சொல்றாங்க, எங்க உஸ்தாது வர்றாங்க, பெரிய அவுலியா, அவங்களுடைய பெரிய நாதா, அவங்க அறிவாளி வேற, அவங்களெல்லாம் நம்ம கவனிச்சா நமக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அவங்க வர்றாங்க, அவங்க நல்ல விசேஷமா உணவு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விசேஷமான உணவு செஞ்சு வைக்கிறாங்க. வச்ச உடனே உணவெல்லாம் இரவு உணவு சாப்பாடு முடியுது.
அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பெரிய அவுலியா, பெரிய நாதா அப்படின்ற உடனே அவங்க நின்று வணங்குவாங்கிறதுக்காக ஒரு பக்கத்துல முசல்லாலாம் விரிச்சு வச்சுட்டாங்க. சாப்பிட்டாங்க, நிம்மதியா போய் படுத்துட்டாங்க. காலையில தஹஜ்ஜத் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. காலையில விடிஞ்சதுக்கு பின்னால அவங்க மகள்லாம் கேட்டாங்களாம், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வாப்பா உங்க உஸ்தாத் பெரிய அவுலியான்னு சொன்னீங்க, உங்க பேணுதலான்னு சொன்னீங்க, ஆபிதுன்னு சொன்னீங்க, பெரிய ஒரு ஃபக்கீஹ்னு சொன்னீங்க, சாப்பிட்டாரு பேசாம படுத்துட்டாரு. இப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்துருப்போமா? இவரை போய் இப்படிலாம் சொன்னீங்களே. இல்லம்மா, எங்க உஸ்தாதை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான், ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி படுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே சுபு முடிஞ்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் உட்காந்து பேசும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, அருமை மாணவரே, அருமை மகனே, இன்னைக்கு இரவு சாப்பிட்ட உடனே நான் படுத்தேன், ஆனா நான் தூங்குன்னு நினைச்சேன். 100 மசாயில்கள், 100 சட்டங்களுக்கு எனக்கு விடை தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். இன்று சாப்பிட்ட உணவை நான் வயிறு நிறைந்த சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா? நான் சாப்பாட்டுல கை வைக்கும் போது அந்த சாப்பாட்டினுடைய ஹலாலின் ஒலி எனக்கு தெரிந்தது. அதனால நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். இப்படி ஒரு ஹலால் உணவு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். அந்த சாப்பிட்டதினுடைய பிரதிபலிப்பு 100 விடை தெரியாத அந்த சட்டங்களை நான் படுத்த நிலையில் யோசித்தேன். அந்த 100 சட்டங்களுக்கு இன்று இரவு இந்த படுக்கையிலே எனக்கு விடை கிடைக்கிறது. அந்த உணவினுடைய ஒளி, அந்த உணவினுடைய ஞானம், ஹலால் உணவுக்கு இருக்கக்கூடிய அந்த பேருதலான உணவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்குது, அது அவ்வளவு பெரிய ஒரு விசேஷத்தன்மை நமக்கு உருவாகும். இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயரில் அருவருப்பான, மானக்கேடான, அசிங்கமான பல விஷயங்கள் நம்ம இடத்திலே மலிந்து போனதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியாலும் சரி, இதை சொல்லும் போது நமக்கு மனசுல கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, ஆனா சொல்லாம இருக்க முடியாது. ஹலால் உணவு குறைந்து விட்டது. உணவு விஷயத்தில் உள்ள ஹலால் தன்மை குறைந்து விட்டது. ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு உணவு விஷயத்துல, ஹலால் விஷயத்துல பேணுதலா இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், ஹராமை விட்டு மனிதன் தவிர்த்து இருக்க முடியாது. அதனுடைய புகையாவது அவன் வந்து தீண்டிடும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இன்னைக்கு பாக்குறோம், எத்தனையோ குடும்பங்கள்ல கல்யாணம் கூப்பிடுறாங்க. அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய சம்பாத்தியம் என்ன, அவங்க அந்த விருந்த வைக்கிறதுக்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. நினைச்சு பாருங்க, இந்த உணவு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சட்டம் சில பேர் இருக்கிறாங்க. அவர் வட்டி வாங்கினாரு, அவருக்கு தான் ஹராமு, நமக்கு ஹலாலு. எப்படி புதுசு புதுசா நல்ல அழகான சட்டம்லாம் நல்ல ரொம்ப லேசா போயிட்டு இருக்குங்க. வாழ்க்கையில ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும். போன வருஷம் கொடுத்த ஜக்காத் இது, அந்த சொத்துக்கு இந்த வருஷம் ஜக்காத்தை கொடுக்க தேவையில்லை. ஜக்காத்தினுடைய நோக்கம் என்னங்க? ஏழ்மையை போக்குறது தானே. நினைச்சு பாருங்க, போன வருஷம் என்னிடத்துல 35 பவுன் நகை இருந்தது, அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்தேன். இந்த வருஷம் நான் வந்து 1 பவுன் நகை கூட வாங்கல, அப்ப ஜக்காத்தே இல்லையா? அப்ப அந்த 35 பவுன் பரிசுத்தமாயிருக்கான். நான் 50 வருஷம் அந்த 35 பவுன் நான் வச்சிருந்தாலும் அது சுத்தமாவே இருக்குமா? ஜக்காத்தே தேவையில்லை. இது யாருமே சொல்லாத சட்டம். ஒரு 15, 30, 20 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட சட்டம். அரபு நாட்டு அறிஞர்களே அதிர்ச்சி பார்க்கணும், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு ஒரு ஆளா யாருங்க அது அப்படின்னு. கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்பது விளையாட்டு அல்ல. சட்டம் சொல்றதுக்கு 1000 பேர் வரலாம், ஆனால் மார்க்கத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துல ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த உணவின் மூலமாக ஹலால் உணவு இருந்தால் அல்லாஹ் ஞானத்தை உருவாக்குவான், அதன் மூலமாக ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்குவான். ஹராமாக இருந்தால் கெட்ட எண்ணங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல. இதுக்கு ஏதாவது நம்ம ரீசன் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அடுப்புல வச்சா உணவு சமையல் ஆகும், ஆனா ஹலால் உணவு சாப்பிட்டா அது உருவாகும். அது கண்ணால பார்க்க முடியுமா? இந்த ஞானம் உருவாக்கும், இல்லாட்டி கெட்ட எண்ணங்கள் உருவாக்கும். கண்ணால பார்க்க முடியுமா? அப்ப நம்புறது, இதை நம்பணும். இதான அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதே மாதிரிதான் ஜக்காத். ஜக்காத் கொடுக்கக்கூடிய பொருள் அழிந்து போகாது, வளர்ச்சி அடையும். ஜக்காத்னாலே அர்த்தம் என்ன? வளர்ச்சி. ஆக இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், முடிந்தவரை இந்த உலகத்துல ஹலாலுக்கு முக்கியத்துவம். உணவு விஷயத்திலே பேருதலை நாம் கடைபிடிப்போமானால் நம்முடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் உருவாகும்.
இபாதத் செய்வதற்குரிய ஆர்வங்கள் உருவாகும். எப்ப நம்முடைய உடலுக்குள்ளே செல்லக்கூடிய உணவில் சந்தேகமான உணவுகள் அதிகமாகிவிடுமோ அப்போது இயல்பாகவே அந்த நல்ல காரியங்களை செய்யறதுக்குரிய ஆர்வம் குறைஞ்சி போயிடும். தீய விஷயத்தினுடைய உணர்வுகள் அதிகமாகும். அதனாலதான் இன்னைக்கு மிக மோசமான கலாச்சார சீர்கேடுகள் உருவாகி இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு அதனால. எனவே உணவு விஷயத்தில் ஹலால் ஹராமை பேணுவதன் மூலம் உள்ரங்கமான வெளிரங்கமான பரிசுத்த தன்மை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்குமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.